படம் பார்த்தாச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்கெல்லாம் நல்லாட்டு நடிச்சாருന്നു, எல்லாரும் நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குது, எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக. பூங்கானா பார்க்கு, நம்மளுக்கு ஸ்கூலுக்கும் டியூஷனுக்குமே டைம் கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து சாட்டர்டே சண்டே போகும்போது ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். கிட்ஸுக்குன்னு சொல்லலாம், யங்ஸ்டர்ஸ்க்குன்னு தான் சொல்லலாம். பாட்டெலாம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா ஜோடி சூப்பர், ஹீரோயினி சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு சார். இல்லை எல்லாமே சூப்பராக இல்லை சூப்பராக நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குண்ணா, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க, மியூசிக் சூப்பராக இருக்குது, டேரக்டர் சொல்கிற விதம் வந்து நல்லா இருக்குது. டோட்டலாக படம்னு பார்க்கும்போது அது நல்லாவே நடிச்சிருக்காங்க, எல்லாரோட சீன்ஸும் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. பார்க்கில் எல்லோரும் எப்படி அவங்க கேரக்டரு எல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி கடைசியில் எல்லாம் ஒன்றா எப்படி சேருவாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், அது எல்லாமே இப்போ இருக்கிற ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது ப்ரோ, ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க, சாங்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் சூப்பராக இருக்குது, ஹீரோட ஆக்டிங்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் வந்து அங்கே போனால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம், குட்டி பசங்க கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பூங்கா மூவி பார்த்துட்டு வந்தோம், உண்மையாகவே சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அதாவது கான்செப்ட் என்னென்னா, பூங்காவில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபேமிலியாக ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு கிடையாது, அதை தாண்டி அங்கே பூங்காவில் எப்படியெல்லாம் ஜாயின் ஆகி அங்கே ஒரு ஃபேமிலியாக எப்படி ஆனாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. காமெடி போர்ஷனும் சரி, ஃபைட் சீன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், பூங்காலையும் அதாவது பூங்காவில் தான் ஃபுல் ட்ராவல் நடக்குது, இன்பிட்வீனில் என்னென்ன போர்ஷன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸோ அந்தந்த போர்ஷனுக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, உண்மையாகவே நல்லா இருந்தது. கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா பார்க் ஓரியன்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லை, இப்போ வந்து அந்த பார்க்குன்றது வந்து நிறைய பேர் மறந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த மூவியை பார்க்கும்போது பார்க்குனா என்ன அப்படின்றத இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்க்கை மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரி கொண்டு வருவாங்கன்றத நம்புகிறேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க, உண்மையாகவே நல்லா இருந்தது. ஹீரோட போர்ஷன், ஹீரோயின் போர்ஷன், வில்லன் போர்ஷன் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, உண்மையாலே சூப்பராக இருந்தது. சாங்ஸும் நல்லா இருந்தது சார். அந்த எக்ஸ்பெஷலாக பூங்காவில் ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க, உண்மையாக நல்லா இருந்தது கான்செப்ட் வைஸ். அந்த அவங்க கிட்ஸ் எல்லாம் பண்ணது ப்ளஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து மரம் நடுறது, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்தது, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. படம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் பூங்கா படத்துக்கு வந்துக்கிறோம், பூங்கா படம் எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு. முக்கியமான காரணம் என்னென்னா, படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்கிறோட படம் எல்லாமே நல்லா இருக்குதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கணுன்னா பார்க்கு நிறைய இடத்துல இல்லாமல் போயிடுச்சு, அதை பற்றி அழகாக சொல்லிக்கிறாங்க. அதோட வந்து ஹீரோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பர் குட் மூவிஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே. நீங்கள் சின்ன வயசில் இருந்திருப்பீங்க, சின்ன வயசில் நீங்கள் பார்க்குக்கு எதுனா போயிருக்க மாட்டிங்களா? இப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்க்கு போகணும், இப்போ இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பார்க்குக்கு போக முடியுமா? அதை வச்சு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பார்க் வந்து நம்ம வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் பார்க்கில் இருக்கும்போது அந்த ஒரு அமைதி, காற்று எல்லாமே இருக்கும்போது ஒரு அமைதியான இடத்துல நம்மளுக்கு நிறைய பிளானோ கிடைக்கும், எல்லா விஷயமே கிடைக்கும் போது அந்த பார்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிவாக இருக்கும்போது, அதுவும் நம்ம சென்னைக்கிற பசங்களோட ஊர் பசங்க வந்து அந்த பார்க்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்குனா அந்த பார்க்கு தேவம் மாதிரி, வீட்டு இல்லாதவங்கன்னா அது தங்குற மாதிரி அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. படம் பூங்கா படம் எங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளான படமாக இருந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற எல்லாருக்கும் பூங்காவுக்கு வந்தால் எவ்வளவான ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக
அதாவது பலதரப்பட்ட மக்களுக்கு நடுவில் நம்ம ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கலாம், அந்த குடும்பத்தில் எவ்வளவெல்லாம் நன்மைகள் இருக்குதுன்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த பூங்கா படத்தில். எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்க்கில் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்லை. இப்போ பார்க்கில் போனால் ஜென்ரலாக ஃபிசிக்கலாகவும் இருக்கும், மென்டலாகவும் இருக்கும். இந்த மீன் டைம் நிறைய ஜென்ரல் நான் நிறைய பேரோட பழகும்போது ஒவ்வொருத்தரோட வியூஸு கேப்சர் ஆகிரும். இந்த மீன் டைம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் இருக்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மீன் டைம் நமக்கு இருக்கிற நண்பர்களும் இது பண்ணிக்கலாம். நம்ம மனசுக்கு அதுக்காக தான் வச்சுருக்காரு நம்ம டைரக்டரு. அதுதான் நம்ம மெயின். வேறு நல்ல படம், எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா ரசித்து பார்க்குறாங்க மக்கள், பொதுமக்கள். ஆக்சுவலாக வந்து எல்லாமே புதுசு நடிகர்கள் எல்லாம் இருந்தாலும் வந்து அதை பார்க்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் பார்க்குக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கு வந்தவங்க அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்காங்க மக்கள். தேட்டர்ஸ் தான் சார் நம்ம எதிர்பார்த்த தேட்டர்ஸ் கிடைக்கல. மண்டேக்கு மேலே கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்போ இறைவனுடைய வழி. இது அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வேறு ப்ராஜெக்டில் இருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம். பூங்கா திரைப்படத்தினுடைய முதல் நாள் திருவிழா. ஏன் திருவிழான்னு சொல்கிறேன்னா, பூங்காவில் ஜனங்கள் கூடினாலே கண்டிப்பாக அது வந்து திருவிழா தான். இதில் ஒரு விஷயம் இயக்குனர் அவர்கள், மரியாதைக்குரிய தனசேகர் சார், என் குருநாதர், ஒரு விஷயத்தை சிறப்பாக படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் சொன்ன அந்த 2 வசனங்கள் மூலமாக அந்த படத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். என்னன்னா, 2 பேர் ஜோடியாக பார்க்கில் உட்காந்துருந்தா அதை சமூகம் தப்பாக பார்க்கக்கூடாது. ஒன்று, அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், சார் காம இச்சை உள்ளவர்கள் பொது இடத்துக்கு வரமாட்டாங்க, அப்படி பொது இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க காதலர்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி காதலை அழகான வகையில் தலை நிறுத்தி இருக்கின்றார் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள். எஸ், குருமூர்த்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் எங்கள் சார் தனசேகர் சார் வந்து இந்த படத்தை 2வது படமாக கொடுத்துருக்காரு. எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், பல தடைகளை கடந்து இந்த படம் வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வெளிவர முடியாமல் தவிக்கின்ற காலத்தில் ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகிறதுன்னு இருக்கு இல்லையா? எஸ், உண்மையாகவே கடந்து அந்த பக்கம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்குது. எஸ், இறுதியாக ஒரு வார்த்தை, இந்த திரைப்படத்தில் கோ டைரக்டராகவும் நடிக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டருக்கு நன்றியை சொல்லி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பார்க்கு நண்பர்களுக்கும், ஹீரோ முதல் அத்தனை டெக்னீஷியன்ஸ் வரை அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல படமாக, வெற்றி படமாக இருந்தால் மட்டுமே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எஸ், இந்த படத்தில் காமெடி டீமில் எங்கள் படத்தினுடைய பிஆர்ஓ, பல படங்களில் சிறப்பான ஒரு பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் சார் வந்து எங்களுடைய காமெடி டீமில் நடிச்சிருக்கார். இதோ இவங்க தான் இந்த டீமுக்கு ஸ்ரீதேவி அவர்கள், இவங்கெல்லாம் எங்கள் டீமில் ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் ரீச் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. நாளையிலிருந்து உங்கள் கையில் இருக்குது சார். படத்தை தயவு செய்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்தி எங்களை வாழ வைங்க. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். என் டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, நல்ல பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இல்லை யூத் மட்டுமா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். அது மற்றபடி எப்படி சொல்கிற, ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் இந்த படம். அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மெசேஜ் கூட இருக்குது.
எப்படின்னா பூங்காக்கு வாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஒரு ஆடியன்ஸ்க்கு தேவையான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீடியா நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீ இப்படி வந்துருங்க. ஸ்ரீதேவி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. அப்படி பிடி, அது மொத்தமாக பிடிங்க, மொத்தமாக பிடிச்சி இப்படி வாங்க. ஓகே, ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். பூங்கா இந்த படம் ஒரு மண் மீது சொர்க்கம் தான். உண்மையாலுமே சொல்ல போனோன்னா எடுக்கும்போது கூட தெரியல எனக்கு இவ்வளோ அருமையாக வரும் அப்படின்னு. ஆடியன்ஸோட ரிவ்யூ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எனக்கு வாய்ப்பு தந்த, இந்த படத்தில் வாய்ப்பு தந்த எங்கள் டைரக்டர் தனசேகரன் சாருக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவு இந்த வரும், இந்த காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு என்னை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு வளர்ந்து வர கலைஞர்கள். அதே மாதிரி சின்ன படத்தையெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மீடியா சார்பில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் நீங்கள் தான் சேர்த்தணும். நீங்கள் சேர்த்துனா தான் மட்டுமே வந்தால் எங்களுக்கு இந்த சார் சொன்ன மாதிரி தேட்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்காம ரொம்ப இது போயிட்டுருக்கு. அதெல்லாம் நிறைய தேட்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்கணும். இன்னும் நாங்கள் பெரிய அளவில் இன்னும் முன்னாடி வர்றதுக்கு மீடியா நண்பர்கள் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இல்லை. கொண்டு போய் சேர்த்துறோம் மக்கள்கிட்ட. நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனா மட்டுமே தான் நாங்கள் வந்து நல்ல இதில் வர முடியும். இன்னும் நிறையா படங்கள் நிறையா பண்ண முடியும். மக்கள் அதேமாதிரி பூங்காவை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஒரு பூங்காங்கிற இந்த படத்தை வந்து பூங்காவிலேயே வச்சு ஃபஸ்ட்டுன்னு எடுத்த டைரக்டர் சார்னு அந்த பெருமை எங்கள் டைரக்டர் சாருக்கு தான் சேரும். அவ்வளோ அளவாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ரொம்ப நல்லா படம் வந்திருக்கு. ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுல இருக்குது. நாங்கள் நல்ல முறையில் இன்னும் பெரிய வாய்ப்புகள்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மணி பேச நம்ம பேசிக்கலாம். நம்ம நிறைய பேசியிருக்கேன். நான் பேசணும் டைம் பேசு. இப்படி வாங்க, அவ்வளோதான் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் இது என்னுடைய முதல் படம் பூங்கா. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் கேபி தனசேகர் சாருக்கு. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே புதுமுகங்கள். ஏதாவது செலிப்ரிட்டி பேக்ரவுண்ட் இல்லாமல் எல்லாருமே புதுமுகங்களாக அறிமுகமாகி புதுசாக நான் எங்களுடைய நடிப்பு திறமைகளையும் காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த படம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய விளம்பரங்கள்லாம் எதுவும் இல்லாமல், பெரிய செலிப்ரிட்டிஸ் யாரும் இல்லாமல் ஒரு படத்தை யதார்த்தமாக எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு பப்ளிக்கு அண்டு ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணோம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நாமுத்துக்குமார் சாருடைய வரிகள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் சாங்காக இருக்குது. ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய வாய்ஸும் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கு. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் இன்னும் மேலும் வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே பேசுங்க. நான் பிடிக்கும். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல், ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லி இந்த படத்தின் மூலியமாக வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டைரக்டர் கேபி தனசேகர் சார் அவருக்கும் நன்றியை சொல்லி, மற்றும் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் இதன் மூலம் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் பூங்கா படம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஷோ வந்து போயிட்டுருக்கு தேட்டர்களில், மற்ற வெளியிடங்கள்லாம் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து பார்த்துட்டு அந்த மவுத் டாக்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலியாக வந்து இப்போ நைட் ஷோ போயிட்டுருக்கு. ஃபேமிலியாக ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி மக்கள் வந்து நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சப்போர்ட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து மீடியா நண்பர்கள் வந்து அனைத்து ஊடகங்களுக்கும் தெரிவித்து, இப்போ விஜய் சார் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. விஜய் சார் நடந்துட்டார், ஆஃபீஸுக்கு போயிட்டாருன்னு அதே நியூஸ் தான் போய்கிட்டு இருக்குது. அதை தாண்டி அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் வளரும் நடிகர்களுக்கும், வளரும் தயாரிப்பாளர்களுக்கும், வளரும் டைரக்டர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலும் நாங்கள் மட்டும் வளர்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்த பல குடும்பங்கள் வாழும், பல டெக்னீஷியன்ஸ் வாழுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியா நண்பர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூவே உனக்கா படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து இப்போ ஒரு விஜய் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அந்த சென்டிமெண்ட் சீனு தான் அந்த படத்தை நிப்பாட்டி பல நாட்களை கடந்து ஓட வச்சிச்சு. அதே மாதிரி இந்த பூங்கா படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீன் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், படத்தை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. படம் அனைத்து நபர்களுக்கும், அனைத்து ஊழியர்களுக்கும், அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் பொருந்தக்கூடிய கதை அம்சமாக படம் நல்லபடியாக வந்திருக்கு. இதை எல்லாருமே மீடியா நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும். மீண்டும்
என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னை சார்ந்த நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.